அதனால இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து நிராகரிக்கப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சமான கொள்கை அளவு கூட இல்லாம இன்னைக்கு சுயத்தை இழந்து இன்றைக்கு அதிகார வெறிக்காக யார் காலில் வேண்டுமானாலும் மண்டியிடலாங்கிற நிலைமைக்கு அதிமுக போயிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மக்கள் அதை தொடர்ந்து நிராகரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே தான் நாங்களும் சொல்றோம், அவங்க கொள்கை இழந்துட்டு இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு முத்தலாக்ல என்ன நிலைப்பாடு, சிஏஏ என்ஆர்சில என்ன நிலைப்பாடு, வக்ஃப்ல என்ன நிலைப்பாடு, இதெல்லாம் வரும்பொழுது நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? உரிமைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்துல நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. கொள்கை ரீதியாக அதிமுக தங்களுடைய கொள்கைன்னு எந்த இடத்துலயும் அவங்க மாறுதட்டிக்க முடியாது, திராவிட இயக்கம்னு உரிமை கொண்டாட முடியாது. அதையும் தாண்டி இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கே படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டிதான் தேர்தல் களம், அரசியல் களம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும்.